வணக்க நண்பர்களே, இது வரும் காலங்களில் வளிமண்டலத்தில் ஒரு மாற்றம் ஒன்று நடைபெறப் போகின்றது. என்ன மாற்றம்னு சொன்னால் மழையுடன் காலநிலை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கின்றது. வளிமண்டல தளம்பநிலை காரணமாக, அதாவது இப்போ தற்போது சூரியனுடைய வடக்கு நோக்கி நகர்வின் காரணமாக அதி உச்ச வெயில் கடந்த காலங்களில் 40 தொடக்க 45 பாகை வெப்பநிலை யாழ்குடா நாட்டில் பல இடங்களில் உணரப்பட்டது. இந்த நிகழ்வு அண்மை காலங்களில் குறைந்திருந்தாலும் தென்மேற்கு பருவக்காற்று வீசி வந்த நிலையில் தற்போது வளிமண்டல தளம்ப நிலை காணப்படுகின்றது. அந்த தளம்பல் நிலை காரணமாக ஒவ்வொரு சில பகுதிகளில் அவ்வப்போது மாலை வேளைகளில் காலை வேளைகளிலிருந்து இல்லை இரவு வேளைகளில் சில பகுதிகளில் அடிக்கடி ஈரக்கூடிய மழைகள் பதிவாகி கொண்டது. யாழ்குடா நாட்டிலும் பரவலாக இந்த மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கின்றது. இந்த மழை வீழ்ச்சி எதிர்வரும் காலங்களில் இந்த தளம்ப நிலை மாறி திருவண்ணாமலைக்கு கிழக்கு திசையில் ஒரு காற்று சுழற்சியாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. இந்த காற்று சுழற்சி உருவாகும் பட்சத்தில் யாழ்குடா நாட்டுக்கு வடகிழ் பருவ காற்று ஆரம்பிக்க போகின்றது. இந்த வடகிழ் பருவ காற்றின் ஊடாக யாழ்ப்பாணத்திலே சில பகுதிகள் அல்லது பரவலாக வடகிழக்கு பிரதேசங்களிலும் யாழ்குடா நாட்டு உள்ளடக்கலாக வடகிழக்கு பிரதேசங்களிலும் இலங்கை மத்திய பிரதேசங்களிலும் இது அதிகப்படியான மழையை வழங்கப் போகின்றது. அத்தோடு கடந்த 3ஆம் தேதி தான் அந்த அக்னி நாள் ஆரம்பமாகின்றது. அக்னி நாள் வெப்பத்தின் உச்சகட்ட நாளாக வர்ணிக்கப்படுகின்றது. இந்த அக்னி நாள் 3ஆம் தேதி ஆரம்பித்து எதிர்வரும் 28ஆம் தேதி முடிவடைகின்றது. இந்த அக்னி நாள் வெயிலின் உச்சகட்டம் என வர்ணிக்கப்பட்டாலும் இந்த அக்னி நாளில் அதிகளமாக இலங்கையில் வெயில் உஷ்ணம் காரணமாக மழை வீழ்ச்சி பதிவாகுவது வழமை. அந்த வகையில் இம்முறையும் அப்படியான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய தினமும் மாலை வேளைக்கு பின் யாழ்குடா நாட்டில் பரவலாக சில பகுதிகள் மழை வீழ்ச்சி பதியப்பட்டது. இது மேலும் படிப்படியாக அதிகரிக்கும். அதாவது 10ஆம் 15ஆம் தேதியில் இந்த காற்று சுழற்சி நிச்சயமாக உருவாகும் பட்சத்தில் இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும். ஏன்னா வடகிழ் பருவ காற்றின் ஊடாக இலங்கைக்கு, அதாவது யாழ்குடா நாட்டுக்கு அதிக மழை பதிவாகிற வழமை. அந்த நிகழ்வு அங்கே நடக்குமாக இருந்தால் இந்த மழை வீழ்ச்சி நிச்சயமாக பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மழை வீழ்ச்சியின் ஊடாக யாழ்குடா நாட்டில் வெப்பநிலை ஓரளவு தணியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதோடு சூரியனுடைய வடக்கு நோக்கி நகர்வும் சித்திரை மாதத்திலிருந்து வடக்கு நோக்கிய நகர் சூரியன் நகர ஆரம்பித்து விட்டார் வடக்கு நோக்கி. இதன் காரணமாக இந்த சுழற்சி 10ஆம் தேதி ஆரம்பிக்கும் பட்சத்தில் 10ஆம் தேதியில் ஆரம்பிக்கும் பட்சத்தில் மெதுவாக வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். அதாவது யாழ்குடா நாட்டுக்கு வடகில் காற்றின் ஊடாக கடல் காற்று, கடல்ல இருந்து தரை நோக்கி அந்த வீசும் அந்த காற்று, குறைந்த வேகத்திலான அந்த காற்று தான் அந்த வீசும். அந்த மெதுவாக அந்த காற்று வீசும்போது அந்த காற்றின் காரணமாக வடகில் பருவ காற்றின் காரணமாக மழை வீழ்ச்சி பதிவாகும். படி 10ஆம் 15ஆம் தேதியில் ஒரு காற்று சுழற்சி நிச்சயமாக திருவண்ணாமலையிலே உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. இந்த காற்று சுழற்சியின் ஊடாக இலங்கையிலும் பல பகுதிகளில் யாழ்குடா நாட்டு உள்ளடக்கலாக நிச்சயமாக மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நன்றி.